நண்பர்களே, நம்ம சென்னை நகரம் பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல மெல்ல மெல்ல மண்ணில் புதைந்து கொண்டு வருவது உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுக்கு நான் ஷாக் ரிப்போர்ட்டா குடுக்குறேன். ஆனா எச்சரிக்கை இல்லைங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. சென்னையில பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல அடுக்குமாடி கட்டடங்கள் நெறைய இருக்குது. ஆனா, அந்த அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இப்போ போர் வாட்டர் எடுக்கக்கூடாதுன்றது உத்தரவு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தாங்க அந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பல அடுக்குமாடி கட்டடங்கள் போர் போடாம வெளியிலேருந்து தண்ணி வாங்குறாங்க. நாங்களே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கட்டடம் பார்த்தீங்கன்னா 14 அடுக்குங்க. நாங்க வந்து நல்ல தண்ணி இருந்தும், நெறைய வந்து அண்டர் வாட்டர் இருந்தும், நாங்க வந்து டெய்லி தண்ணி 10, 15 லாரிகள் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, புழங்குறதுக்கு. இதே தான் வந்து எங்களுக்கு பக்கத்தில தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட். ஆனா, அங்க வந்து மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்கிறதுனால, அவங்க அந்த அளவுக்கு லாரி தண்ணி எடுக்கிறதில்ல. ஆனா, அங்கேயும் போர் தண்ணி எடுக்கிறதுக்கான கட்டுப்பாடு வந்திருக்குங்க. இப்படி நகரம் முழுக்க வந்து நம்ம அந்த ஒரு அண்டர் வாட்டர் டேபிள வந்து டிஸ்டர்ப் பண்ணி, போர நூற்றுக்கணக்கில வந்து நம்ம போர தோண்டி, பூமிய வந்து கெடுத்ததுனால, இன்னைக்கு வந்து பூமியுடைய திடத்தன்மைய வந்து இழந்து மெல்ல மெல்ல புதைந்து கொண்டிருக்கிறது. சென்னை நகருடைய பல பகுதிகள பார்த்தீங்கன்னா, பூமிக்கு கீழ வந்து களிமண் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. களிமண்ணும், மணலும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று அழுத்தும்போது, மெல்ல வந்து பூமி பல இடங்கள்ல வந்து சென்னையில் கீழ தரையில வந்து இறங்குதுங்க. அது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. வருஷத்துக்கு 15 மில்லி மீட்டர். பல இடங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில பார்த்தீங்கன்னா, போரூர் 15 மில்லி மீட்டர் வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ள புதையுது. மதுரவாயில் 13 மில்லி மீட்டர், கொடுங்கையூர் 10 மில்லி மீட்டர், ஈவன் பனையூர் 3லிருந்து 8 மில்லி மீட்டர். இந்த மாதிரி வந்து நம்முடைய பூமிக்குள்ள வந்து இந்த இடங்கள்லாம் மெல்ல மெல்ல புதைஞ்சுகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 மில்லி மீட்டர் கடல் வந்து மேல வருதுங்க. உயருது. ஸோ, இப்படி ஒரு பக்கம் சென்னை நகரின் பல பகுதிகள் வந்து 15 மில்லிமீட்டர் தாழ போகுது, பூமியில் புதையுதுன்னும்போது, அந்த பக்கம் கடல் நீர் வந்து 3 மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா, மேல ஏறும்போது ஒரு கட்டத்தில கடல் நீர் ச பார்த்தீங்கன்னா, சிட்டி ஃபுல்லா வந்துருங்க. ஸோ, இப்ப இருந்து ஒரு 50லிருந்து 100 வருடங்களுக்குள்ள சென்னையில பல பகுதிகள் கடல ஒட்டி காணாம போகப்போது. அதுதான் ரிசர்ச் சொல்றாங்க. ரிப்போர்ட் சும்மா வெறுமனே சொல்லலைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 223 ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த ரிசர்ச்ச வச்சு தான் இந்த ரிப்போர்ட் வந்திருக்குதுங்க. சேட்டலைட் இமேஜஸும் இதில எடுத்திருக்கிறாங்க. அத தவிர புவியியல் வல்லுநர்களும் பூமிய ஆராய்ந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டும் குடுத்திருக்கிறாங்க. அத வச்சு தான் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அத தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நண்பர்களே, சகட்டு மேனிக்கு நம்ம நம்ம வீடுகள வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து சம்மர்ல தண்ணி வரலன்ட்டு 500 மீட்டர் கிட்டத்தட்ட 1000 மீட்டர்லாம் வந்து போர் போட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வரும்போது நகரமே வெள்ளக்காடா மாறுற ஒரு காட்சியும் பார்க்குறோம். 2015க்கு அப்புறமும் நாம வந்து பாடம் கற்றுக்கலைங்க. எங்கெல்லாம் நமக்கு வெள்ளம் புகுந்ததோ, அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளுக்கு ஒட்டி பல கட்டுமானங்கள் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குங்க. இங்க குன்றத்தூர் ஆரம்பிச்சு அடையாறு வரைக்கும் பார்க்கலாம். நெறைய கட்டுமானங்கள் வந்து அடையாறு ரிவர் ஒட்டி போயிட்டுருக்கு. அதே தான் கூவம் நதிக்கும். ஸோ, இப்படி நம்ம வந்து கட்டுக்கடங்காமல் நம்முடைய பூமிய வந்து மேலும் மேலும் பாரத்த வந்து அழுத்தும்போது, அதனுடைய நிலை தாங்காமல், வெயிட்ட தாங்காம வந்து மெல்ல மெல்ல வந்து புரிஞ்சிக் கொண்டே போகுது. சென்னைக்கான ஆவரேஜ் 15 மில்லிமீட்டர் உள்ள இறங்குறது. இப்படியே போச்சுன்னா சொல்லுங்க எத்தன வருஷங்கள், எத்தன ஆண்டுகள் வந்து தாங்கும்? நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நம்ம இந்த நகர தரப்போறதில்லன்னு தான் தோணுதுங்க. இப்படியே போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தனுஷ்கோடி ஒரு நாள் திடீர்னு காணாம போச்சோ, அந்த மாதிரி சென்னை நகர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களே, இது வந்து எச்சரிக்கை பதிவு இல்ல. இது வந்து உங்களுக்கான அவேர்னஸ் பதிவு மட்டுமே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நாமே டிசிப்ளின்டா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். ஸோ, முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, போர் போடுறத இனியும் தவிர்த்துட்டு, நீங்க வந்து எங்க வந்து மெட்ரோ வாட்டர் வருதோ அந்த இடத்துல வீடு கட்டுங்க. கவர்மெண்ட்டும் அதான் சொல்றாங்க. ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது ரெக்கமெண்டேஷன்ல. முடிஞ்ச வரைக்கும் பைப்டு வாட்டர் லைன் போடுங்க. போர் போடாதீங்க. போரூர், மதுரவாயல், கொடுங்கையூர், சேப்பாக், சென்னை ஏர்போர்ட், பனையூர். இதெல்லாம் தாங்க வந்து கொஞ்சம் அதிக லெவல்ல பூமியில புதைஞ்சுகிட்டு இருக்கிற இடங்கள். உங்களுக்கு இதில ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா தயவுசெய்து வந்து சொல்லுங்க. ஏன்னா வந்து 4 பேர் நீங்க கமெண்ட் போடும்போது தான் மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தில என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்ன்றத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் அவங்களுடைய ரிப்போர்ட்ட குடுக்குறாங்க. பட் இந்த சிட்டியின் குடிமகன்களா நம்ம தான் இருக்கிறோம். நம்ம தான் இதற்கான ஒரு சொல்யூஷன் குடுக்கணும் இல்லையா?
அதனால தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ட போடுங்க. உங்களுடைய தீர்வு என்னவா இருக்கலாம்? அத ஒரு தீர்வ கமெண்ட்லயே சொல்லுங்க. சொல்யூஷன கமெண்ட்லயே சொல்லுங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா, இது சொல்லும்போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஓகே. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.